டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் எடுத்துட்டு வா, சாப்பிட்டு கிளம்பணும்ல. செகண்ட் ஹேண்டில் வாங்கின பைக்கையும் வித்தாச்சு. பஸ்ஸில் போய் ரயிலை பிடிச்சி தாம்பரம் போகணும், சீக்கிரம். கேஷவ் பரபரத்தான். ஒரு ஹால் கொஞ்சமே விஸ்தாரமாய் இருந்தது. அதுதான் பெட்ரூமாகவும் இருந்தது. ஒரு பாத்ரூம், சமையலறை, அவ்வளவுதான். அதற்கே 1500 ரூபாய் வாடகை தவிர கரண்ட்டுக்கும் தண்ணீருக்கும் தனியாக வசூலித்தார்கள். கேஷவ் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்தான். அவன் வாங்கும் 6000 ரூபாய் சம்பளத்தில் வீட்டு வாடகை, சாப்பாடு, போக்குவரத்து செலவு, மருத்துவ செலவு என மொழி பிதுங்கி போயிற்று. மாதம் மாதம் கடன் வாங்கினானே ஒழிய சேமிப்பு என்று எதுவும் இல்லை. வந்தியா? இதோ வந்துட்டேங்க. சமையல் பாத்திரங்களோடு அருகில் அமர்ந்தாள் மாலினி. தட்டை வைத்து பரிமாறினாள். என்ன சமையல்? ரசம், அவரக்காய் பொரியல். தலை விதிடா சாமி, நெற்றியில் அடித்து கொண்டான். மாலினி பரிதாபமாய் விழித்தாள். என் நேரத்தை பார்த்தியா? டிஃபன்னு ஒன்று இருந்ததே மறந்தாச்சு. 3 வேளைக்கும் ஒரே சாப்பாடு போடு. என் மூஞ்சியையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சிடுசிடுப்பாய் கேட்டான். எச்சிலை விழுங்கி கொண்ட மாலினி பவ்யமாய் பரிமாறினாள். வேண்டா வெறுப்பாய் பிசைந்து சாப்பிட்டவன், இந்த அவரக்காயை பொரியல் தவிர வேறு மாதிரி சமைக்க தெரியாதா? சமைக்கிறேங்க. தினத்துக்கும் ஒரே மாதிரி சமையல். எப்படி இருந்தவன் நான்? காலையில் விதவிதமாய் டிஃபன், கறியும் மீனும் இல்லாமல் மதிய சமையலே கிடையாது. எல்லாமே 2-3 வருஷத்தில் தலைகீழாக மாறிப்போச்சுல்ல. இடது கையால் ஷேவ் பண்ணாத தாடையை சொரிந்து கொண்டான். மாலினி மதிய உணவடங்கிய சின்ன டிஃபன் கேரியரை அவன் வழக்கமாய் எடுத்து போகும் பேக்கில் வைத்தாள். இளைத்து கருத்து முடி கொட்டி மெலிதாகி போன பின்னலுடன் வசீகரம் தொலைந்து இருந்த மாலினியை வெறுப்பு முண்டிய பார்வையுடன் நோக்கினான். உத்திரத்தில் மாட்டியிருந்த தூளி லேசாய் ஆடத் தொடங்கி சினுங்கி அழ ஆரம்பித்தது குழந்தை. என் கண்ணம்மாவுக்கு பசிக்குதா? ஒரு நிமிஷம் பொறுத்துக்குவியான், அம்மா பால் எடுத்துட்டு வருவேனாம். தூளியில் இருந்த குழந்தையை தரையில் அமர வைத்து விட்டு சமையல் அறைக்குள் ஓடினாள் மாலினி. தரையில் அமர்ந்திருந்த 1.25 வயது சௌந்தர்யா தந்தையை பார்த்து சிரித்தது. சிரிக்கக்கூட பொறுமையின்றி அதன் கன்னத்தை லேசாய் தட்டி கொடுத்து அவசரமாய் சாப்பிட்டான். பால் பாட்டிலோடு வந்த மாலினி குழந்தையை மடியில் இருத்தி புகட்டினாள். 10 மணிக்கு நானும் ஜிஹெச் போறேங்க. எதுக்கு? மந்த்லி செக்கப், சுகருக்கு மாத்திரை வாங்கிட்டு வரணும். சரி. சட்டை பொத்தானை மாட்டிக்கொண்டு சட்டையை முழங்கை வரை மடித்து விட்டான். அப்பவே தலையாய் அடிச்சுக்கிட்டேனே மாலினி, என் பேச்சை கேட்டியா? என்னங்க? குழந்தைக்கு பால் புகட்டுவதை நிறுத்திவிட்டு கணவனை ஏறிட்டாள். லவ் பண்ணிட்டோங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு கழுத்தில் கத்தியை வச்சியே, இப்போ பாத்தியா? தினமும் ரசமும் அப்பளமும் தான் சாப்பிட்ற மாதிரி வாழ்க்கைன்னு ஆகிப்போச்சு. இப்போ ஒரு உண்மையை சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஆரம்பத்தில் இருந்தே வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானமாக இருந்தேன். பொண்ணும் பொருளும் சீராக கவர்மெண்ட் வேலையும் தர போட்டி போட்டாங்க. எல்லாம் மாறிப்போச்சு. உன் கூட ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் பழகினேன். நல்லா யோசிச்சுப்பார். முதல்ல நீ தான் ப்ரப்போஸ் பண்ணினேன். நான் கூட இதெல்லாம் சரி வராதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நாளடைவில் ஒரு சலனம் மனசுக்குள்ளே உண்டாச்சு. எந்த நேரத்தில் எப்போ அவங்ககிட்ட நானும் ஐ லவ் யூ சொன்னேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ என்ன வாழ்க்கை இது? காதல் கன்றாவின்னு மனசால பாய விட்டதால் நீயும் நல்லா இல்லை, நானும் நல்லா இல்லை. காதல்னு ஒன்று கண்டுபிடிச்சவன் இப்போ மட்டும் என் எதிர வந்தான்னா அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். எரிச்சலும் வெறுப்புமாய் பேசிவிட்டு அவரிடம் சொல்லி கொள்ளாமலே அலுவலகம் புறப்பட்டு சென்றான் கேஷவ். மாலினி திகைப்புடன் வாசலையை பார்த்தாள். சமீப காலமாய் கேஷவின் பேச்சு இந்த ரீதியில் தான் இருக்கிறது. சலிப்பும் எரிச்சலும் பேச்சில் விஞ்சி நிற்கிறது. திருமணமான 7-8 மாதம் வரை எல்லா காதல் வயப்பட்ட கணவனைப் போல்தான் அவனும் இருந்தான். ஆனால் திருமணமாகி 4வது மாதத்திலேயே கருவுற்றாள். மகிழ்ந்தான். 2 பக்கமும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாததால் யாருடைய உதவியுமின்றி தன் உழைப்பால் குடும்பத்தை நடத்திய போது அவனுக்கும் பெருமையாக இருந்தது. வயிற்றில் இருக்கும் குழந்தைக்காகவும் மருந்து ஊசி என்று ஏகமாய் செலவாக வட்டிக்கு கடன் வாங்கினான். பிறந்ததும் பெண்ணாயிருக்க அவன் கவலை அப்போதே ஆரம்பித்தது. அவன் வயதொத்த நண்பர்கள் வசதியான இடங்களில் பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வீடு கார் என்று செட்டில் ஆகிவிட அவர்களிடமே கைக்கும் வாய்க்கும் எட்டாமல் கடன் வாங்க கை நீட்டிய போதுதான் வாழ்க்கையின் யதார்த்தமும் காதல் என்பது காற்றடைத்த பலூன் எனவும் புரிந்தது போல் உணர்ந்தான். குழந்தை பிறந்த பிறகும் ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர் ஒரு பக்கம், மாலினி வீடு நடுத்தர வர்க்கம்தான். ஜாதியும் கௌரவமும் 2 கண்கள் என நினைக்கும் பெற்றோர்கள். மாலினிக்கு பிறகு 2 தங்கைகள் வேறு. அதனால் அவளை ஒரே அடியாய் தலைமொழிகி விட்டார்கள். கேஷவ் மாறி போனான்.
வேலை முடிந்தும் வீட்டிற்கு வர பிடிக்காமல் வெளியில் அலைந்து இரவில் 11, 12 மணி என வீடு திரும்புவது வாடிக்கையானது. குழந்தை பிறந்ததும் சர்க்கரை வியாதி போய் விட்டிருந்தது மாலினிக்கு. ஆனால் குழந்தைக்கு 1 வயதானதும் மறுபடியும் அந்த நோய் வந்துவிட்டது. கவலை, போதிய சத்தான உணவின்மை, உறக்கமின்மை என்று வலிய நோய் வந்து ஒட்டி கொண்டது. மேலும் செலவு. காதல் மட்டுமல்ல, மனைவியும் கசந்து போனாள். ஆரம்பத்தில் அவன் பேச்சும் உதாசீனமும் மாலினியை ரொம்பவே இதயத்தை அரித்து தின்றது. இப்போது பழகிவிட்டது. ஆனால் ஒன்று மட்டும்தான் புரியவில்லை. அவளின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? மடியில் இருந்த குழந்தை அவளை பார்த்து சிரித்தது. தன்னை மறந்து அவளும் புன்னகைத்தாள். அவள் மனக்காயம் போற்று மறுமருந்து அச்சிரிப்பு மட்டும்தான். அம்மாவின் சில நடவடிக்கைகளுக்கு முகம் சுளிப்பானே ஒழிய கௌஷிக் அவளை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். பிரார்த்தனா அவனுக்கும் சேர்த்து வைத்து பேசும் தைரியசாலி. அம்மாவிடம் தன் காதல் விஷயத்தை எப்படி சொல்வது என்று தொடை நடுங்கிக் கொண்டிருப்பவன். அதே சமயம் சில விஷயங்கள் அவள் பேசும்போது எரிச்சலை தந்தாலும் ஆழ்ந்து சிந்தித்தால் அதில் நியாயம் ஒளிந்திருப்பதையும் உணர்வான். எனினும் ஒரு தைரியம், நம்பிக்கை. கண்டிப்பாய் அவந்திகாவின் அம்மா போட்டிருக்கிற கேஸ் அவர்கள் பக்கம் ஜெயிக்கும். அதனால் அவந்திகாவை பற்றி பேசும்போது அம்மாவின் எதிர்ப்பு இருக்காது என்று. அன்று அதிசயமாய் அவன் அழைத்ததும் ரெஸ்டாரண்ட் போக சம்மதித்தாள் அவந்திகா. காத்ரினா புயல் சென்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு அவந்தி. சென்னைக்கா? அதுக்கு அறிகுறியே இல்லையே. அதான் நீ ரெஸ்டாரண்ட் வந்திருக்கியே, இது போதாதும். வரலேனாலும் தப்பு, வந்தாலும் கிண்டல் பண்ணுறீங்க. என் பொம்மை குட்டியை நான் கிண்டல் பண்ணாமல் வேற யார் பண்ணுவா? சார், செம ஜாலி மூடில் இருக்கீங்க போல. ஆமாம், செம மூடில் தான் இருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் மாடியில் லாட்ஜும் இருக்குது. ரூம் போட்டுறவா? சி, பேச்சை பாரு, நான் இப்படியே போயிடுவேன். ஏய், சும்மா விளையாட்டுக்குடா. கல்யாணத்துக்கு முன்னாடி பெரிய தப்பெல்லாம் பண்ணுற அளவுக்கு சத்தியமாக எனக்கு தைரியம் இல்லை. நீ கேட்டதுக்கு ஜாலியாக பதில் சொன்னேன், அவ்வளவுதான். மேற்கு கலரோட மேஜை காலியாகிருக்க அமர்ந்தனர். இல்லை, மதியானம் ஃபோன் பண்ணப்போ அப்செட்டில் இருந்தீங்க, இப்போ ஜாலியாக இருக்கீங்கன்னதும் அப்படி கேட்டேன். ஆமாம் மாவந்தி, மதியானம் பயங்கர டென்ஷனில் இருந்தேன். ஆஃபீஸில் பிரச்சனையா? ம். என் கூட ஒர்க் பண்ணுற முரளியால். என்ன ஆச்சு? அவன் ஒரு ஏமாளி. சரி, அவங்க அம்மா சமீபத்தில் இறந்துட்டாங்க. சொந்த வீடு அடமானத்தில் இருக்க கூட பிறந்தவங்க ஒரு அண்ணனும் தங்கச்சியும். வீடு 3 பேருக்கும் தான். அண்ணனும் தங்கச்சியும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்களாம். அதான் அவங்க அம்மா வீட்டு பேரில் வாங்கின 2 லட்சம் ரூபாயை இவன் ஆஃபீஸில் லோன் போட்டு மீட்க போகிறானாம். அதனால் என்னவா? வீட்டில் 3 பேருக்கும் உரிமை இருக்கிறப்ப கடன்லையும் 3 பேருக்கும் பங்கு இருக்குதானே. மற்ற 2 பேரும் கஷ்டப்படுறாங்கங்கிறதுக்காக இவன் ஏன் மொத்த பாரத்தையும் சுமக்கணும்? கூட பிறந்தவங்கன்னா உதவி பண்ணுறது தானே நல்லது. அதில் என்ன தப்பு இருக்குது? சரியா போச்சு, இவன் ஏமாளிங்கிறதுனால அவங்க அப்படி வேஷம் போடுறாங்க. ஏன் அவங்க கடன் படட்டுமே, சொத்து கிடக்குதில்ல, அப்புறம் என்ன? யார்கிட்டையாவது வாங்கி தர வேண்டியது தானே. இல்லையா, வீட்டை விற்று கடனை அடைச்சி மீதியை ஷேர் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்காக வீட்டை விற்கிறதா? விற்கலைன்னா முரளி ஒரு ஏமாளி ஆயிடுவான். சரி, அவன் நானே கூட பிறந்தவங்களுக்காக தான் கடன் அடைக்கிறேங்கிறாரே, செய்யட்டுமே. இந்த காலத்தில் ஒரு கைப்பிடி நிலம் வாங்குறதே முடியாத காரியம். அதை வீடாக மாற்றுறது தலைகில நின்று தண்ணி குடிக்கிற மாதிரி சொல்கிறீங்களே, தப்பில்லையா? இதில் என்ன தப்பு இருக்குது? இந்த காலத்தில் அண்ணனாவது தம்பியாவது அவங்க சம்பாரிச்சதை பாதுகாத்து வச்சுக்கலன்னா உருப்பிடவே முடியாது. ஒருத்தர் மூலம் ஆதாயம் கிடைக்குன்னா 10 வயது இளையவனாக இருந்தால் கூட அண்ணனாக ஏற்றுக்கலாம், தப்பே இல்லை. சுயநலமாக இல்லைன்னா எதிர்காலத்தில் வானமே கூறன்னு நடுத்தருவில் தான் நிற்கணும். அவன் கருத்தை அவந்திகாவினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பல விஷயங்களில் அவன் கருத்துக்கள் சுயநலமாகவே இருக்கும். வெறும் பணமும் சுயநலமும் மட்டும்தான் வாழ்க்கை என்றால் உற்றம் சுற்றம் என்று எதற்கு? அன்பில்லாமல் காசு பணம் என்று கமர்ஷியலாக வாழ்ந்துவிட முடியுமா? அவள் பெரும்பாலும் அவன் கருத்துக்களுக்கு எதிர்வாதம் செய்வதில்லை. இப்போதும் மௌனமானாள். என்ன சாப்பிட்ற? ஏதாவது? முரளிக்கு நான் பண்ணின அட்வைஸ் பற்றி என்ன நினைக்கிற அவந்தி? ரெஸ்டாரண்ட் வந்ததே பெரிய விஷயம், அதில் முரளியை பற்றி பேசியே டைமை வேஸ்ட் பண்ணணுமா? அதுக்கு இல்லை, இதில் எனக்கு என்ன லாபம் சொல்லு? அவன் நல்லா இருக்கணும்னு தானே சொன்னேன், பட் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். ப்ளீஸ் வேறு பேசுவோமா? ஓகே. சில மணி நேரங்கள் கழித்து அவந்திகா வீட்டிற்கு சென்றதும் சமைக்க தொடங்கினாள். அம்மா, சப்பாத்தி ரெடி, சாப்பிடவா? கிச்சனில் இருந்து குரல் கொடுத்தாள் அவந்திகா. பதில் குரல் வராமல் போக மறுபடி அழைத்தாள். அம்மா, உன்னைத்தான். டிவியில் சவுண்டை கொஞ்சம் குறை, நான் பேசுறது காதில் விழுதா? இந்த முறையும் பதிலில்லை. பருப்பு கூட்டை தாளித்து இறக்கி வைத்துவிட்டு கையை கழுவிக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். எவ்வளோ நேரமாக கத்த? அம்மா, என்னம்மா ஆச்சு? திடுக்கிட்டவளாய் ஓடி வந்தாள்.
டிவியில் சீரியல் ஓடிக்கொண்டிருக்க சீதாலட்சுமி சோபாவில் சுருண்டு படுத்திருந்தாள். அம்மா அம்மா. ம். அம்மாவை தொட்டு திரும்பியவள் முன்னிலும் அதிர்ந்தாள். உடம்பு உலைக்களமாய் கொதித்தது. அம்மா என்னம்மா உடம்பு இப்படி கொதிக்குது? எந்திரி. முடியல. என்னாச்சு? நல்லாதானமா இருந்த? இரு, அண்ணாக்கு ஃபோன் பண்ணுறேன். தன் செல்போனை எடுத்து உடனடியாக தொடர்பு கொண்டாள். 10 நிமிடத்தில் வீட்டுக்குள் நுழைந்தான் பரமேஸ்வர். என்ன அவந்திகா, என்ன ஆச்சு? தெரியலண்ணா, திடீர்னு பார்த்தா எக்கச்சக்கமாக காய்ச்சல். நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கூட நல்லா தானே இருந்தாங்க. ஆமா அண்ணா, இப்போ தான் நீ வந்து போன பிறகு 1 மணி நேரம் கழித்து அந்த லாயர் என் செல்லில் ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட பேசணும்னா அதுக்கு பிறகு தான் இப்படி அரை மயக்கத்தில் இருக்காங்க. எந்திரிக்கவும் முடியல. மை காட், அந்த லாயர் எதையாவது சொல்லி இருப்பான். பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை, நான் போய் ஆட்டோவை அழைச்சிட்டு வந்துடுறேன், நீயும் ரெடியாக இரு. சரிண்ணா. பாகம் 4 சந்திப்போம். நன்றி.